குவைத்துல டிரைவர் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ட் வீடியோல பாத்துடலாமா? வாங்க எல்லாரும் குழிக்குள்ள போவோம். சாரி, அண்டர் கிரவுண்ட் ரூமுக்குள்ள போவோம். டன் டடன் 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 டடன். இனிமேல் எல்லாமே ஓன் பிஜிஎம் மட்டும்தான். சரி, முதல்ல விஷயத்துக்கு வருவோம். இங்க ஒரு 2 கட்டில் கிடக்க, இந்த 2 கட்டில தான் 2 பேர் படுத்துக்கிடுவானுங்க. இந்த மெத்தையில வந்து ஒருத்தன் படுத்துக்கிடுவான். ரூம் மொத்தத்துல ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ரூம்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா சொல்லலாம், வேற என்னத்தை போட்டு சொல்லணும்னு எனக்கும் தெரியல. மொத்தத்துல கேக்கு துண்டு கணக்கு 2 கட்டில், ஒரு ஏசி ஒன்று தலைக்கு மேல மாட்டி வச்சிருக்காங்க. பிரச்சனை இல்லை, அது வந்து இந்த நேரத்துக்கு வந்து அமர்த்தியே தான் கிடக்கும். வெயில் நேரம் வரட்டும், 24 நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஜன்னலும் கிடையாது, துணி எல்லாம் இங்கே தான் நம்ம காய போட்டு இருந்துக்கிடணும். வெளிநாட்டை பொறுத்தவரையில ரூமுக்குள்ள மட்டும்தான் துணியை காய போட்டணும். வெளியெல்லாம் காய போட்டோன்னா கழுத்தா மட்டும் அடி வேணும். நான் வீடியோ இப்ப பாஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா கண்ணை நல்லா திறந்து வச்சு பாருங்க, ஒரு மாய மந்திரத்தை காட்டுறேன். இதை கெட்டும் போது நம்மள மனசுல நினைச்சுதான் கெட்டினாங்களா இல்ல எப்படினாலும் உட்காந்துட்டு போயிருவான்னு நினைச்சாங்களான்னு. ஏன்னா இந்த ஒரு இடத்துலதான் குளிக்கணும், துவைக்கணும், பாத்திரத்தையும் இதுலதான் கழுவணும் கிடந்து. அப்படினாலும் ஒரு சதுரமா கெட்டினாங்களா, ஏதோ இந்த ஒரு கேக்கு துண்டு கெட்டின மாதிரி கெட்டி வச்சிருக்காங்களே. வீடியோக்கு மேல ஒரு வீடியோ ஓடுதா, இது எங்குள்ள ரூம்னா இது நம்ம ஃப்ரெண்டோட ரூம். சாப்பிட்ட தட்டை பாத்ரூம்ல போய் கழுவுறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்க எல்லா பாத்திரத்தையும் இதுலதான் வச்சுக்கிடணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கு நீ எல்லாரும் வீடு இப்படிதான் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நல்ல லக்ஸுரியாவும் ரூம் தருவாங்க. அதே மாதிரி நம்மளும் லக்ஸுரியாவும் இருக்கணும். டெய்லி ரூம் சுத்தமா வச்சிருக்கணும். என்னைக்கா ஒரு நாள் விசிட் வந்து பாத்தாங்கன்னா அன்னைக்கு நான் ஏதாவது இடவடமா இருந்துச்சுன்னா நமக்கு இடவடமா ஆயிரும். ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம நிலைமை இப்படிதான் இருக்குன்னு தெரியும். நம்ம ஊர்ல இருந்து வரவங்க வரக்கூடியவங்க பாத்துட்டு வாங்க. அதனாலதான் இவ்வளவு சொல்றேன். இவ்வளவுதான் மொத்தத்துல ரூம். நானும் என்ன பேசணும்னு தெரியல. அதனால இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸ்ல என்னென்ன தேவை வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நானும் மோர் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நானும் படுத்து தூங்குறேன். பாய்.